Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கள் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். இன்டிமசி வித் காட் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அதுல இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்? நீதிமொழி புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆமீன். நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவுல எது வருதுனாக்கா பாவம் வந்துடுறது. இந்த வருஷ கடைசியில இருக்கும், 2024 முடிய போகிறது இல்லையா? ஸோ இதோட கூட இந்த பாவத்தோட, இந்த கரையோட, இந்த ஒரு தேவையில்லாத காரியங்களோட கூட, இந்த ஒரு கசப்போட கூட நம்ம அடுத்த வருஷத்தை தொடங்கக்கூடாது. என்ன பண்ணணுமா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அந்த பாவத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லி தெரிய தேவை. உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு விரோதமா நீ என்ன செஞ்சீங்கன்னு. அந்த பாவத்தை தேவன்கிட்ட அறிக்கையிட்டு அதை விட்டு விடுறச்சே நம்ம வாழ்வடையுமா. நம்ம வாழ்வு இந்த சாட்சியாக, இந்த பூமிக்கும் சாட்சியா இருக்கும், பரலோகத்துக்கு போச்சு நித்திய ஜீவன் அடையும்படி தேவ நாம மகிமைப்பட சாட்சியுள்ள ஜீவித்தை வாழ வைப்பார். ஸோ இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. எந்த விஷயத்துல உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் அந்த பாவம் வந்திருக்கு? ஏதாவது இச்சையா, அடிமைத்தனமா, ஏதாவது டிசைர்ஸா, ப்ரைடா, கண்களை நிச்சயா, மாம்சத்தை நிச்சயா, ஜீவனத்தின் பெருமையா, இல்ல சாத்தானுடைய கிரியைகள்னால அவனோட அடிமைத்தனத்துல விழுந்த காரியங்களா, ஆவியானவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் அறிக்கையிட்டு நீங்க யார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு தேவையில்லை. தேவ சமூகத்துல போய் தேவன்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா செஞ்சது பாவம் தான், சங்கீதக்கார் 51 சொல்லியிருப்பாரு, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும். பாவத்தை அறிக்கையிடுறது மாத்திரம் இல்ல, அறிக்கையிடுச்சு என்ன செய்யணும்? நான் பாவிதான், நான் பாவம் செஞ்சுட்டேன்னு அறிக்கையிடுறோம். அதை விட்டு விடுறதுனா திருப்பி அந்த பாவத்துக்கு போகாமல் இருக்கிறது, திருப்பி அந்த தவறை செய்யாமல் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, முன்னாடி செஞ்ச பாவத்தை நினைச்சு கூட பார்க்காமல் இருக்கிறது தான் விட்டு விடுறது. நீங்க நினைச்சு பார்க்க என்ன ஆகணும்? திருப்பி திருப்பி அந்த பாவமான தாட்ஸ் உங்க சிந்தையில வர வர உங்களோட சரீரத்திலயோ உங்களோட அந்த ஒரு ஹார்ட்லயோ என்ன ஆகும்? திருப்பி அது குறித்த ஒரு எண்ணங்கள், அது மூலமா கசப்பு வரைச்சே திருப்பி கோபம் வரைச்சே எரிச்சல், சே இப்படி நான் செஞ்சிருக்க வேண்டாம், சீ இந்த பாவம் செஞ்சிருக்க வேண்டாம், இப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறச்சே திருப்பி கோபம் எல்லாம் வரைச்சே என்ன ஆகும்? திருப்பி நம்ம சத்துருக்கு இடம் கொடுத்து பாவத்துல திருப்பி விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த வசனம் இருக்கு இல்லையா, ஏசாயால, முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்ப புதிய காரியத்தை செய்வாரு? நம்ம செஞ்ச முன்னாடி காரியங்களை யோசிக்காதபடிக்கு, விட்டு அந்த பாவங்களை நினைக்காதபடிக்கு, விட்டு வந்து அந்த வழிகளை நினைக்காதபடிக்கு, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை திரும்பி பார்க்காதபடிக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்க்கறச்சே நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய நல் வார்த்தைக்காக நன்றி ராஜா. எவனொருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ ஆண்டவரே வாழ்வடைவான் இருக்கு ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, உம்மோடு உறவாட, எந்த பாவங்கள் இப்பொழுது தேவ ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருக்கோ, எங்களுக்கும் உமக்கு நடுவில் இருக்கோ, அந்த பாவத்தை உணர்த்துவீராக. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட ஆண்டவரே, அந்த விட்டு விடுறதுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்மாலென்று எங்களால் எதுவும் செய்ய முடியாது ராஜா. அறிக்கையிடுறதோடு மாத்திரம் இல்லாம அந்த பாவத்தை விட்டு விட, அதிலிருந்து வெளியே வர, அதிலிருந்து டெலிவர் ஆக இயேசுவின் நாமத்தினால உதவி செய்வீராக தகப்பனே. ஆவியானவரை பலப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் யார் யார் எந்த நுகத்தடிகளை மாற்றிக் கொண்டிருக்காங்க அந்த நுகத்தடிகள் எல்லாம் முறித்து போடுவீராக ராஜா. எல்லா பலவீனத்திலிருந்தும் எல்லாவித அடிமைத்தனத்திலும் நீ விடுதலையாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம் ராஜா. அறிக்கையிடுறதோடு மாத்திரம் அதை விட்டு விடுகிறோம். இனி அதை பத்தி நினைக்க மாட்டோம், அதை பத்தி பேச மாட்டோம், அதை பத்தி யோசிக்காமல், அதை பற்றி மற்றவங்களை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க, திருப்பி அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இன்டிமசி வரைக்கும் அந்த லெவல், அடுத்த லெவலுக்கு போகும். ஆமீன். God bless you.